ஹாய் மக்களே, நான் வந்து யூடியூப்பில் ஒரு வருஷமாக இருக்கிறேன். எனக்கு இப்போ 1500 மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. வாட்சிங் ஹவர்ஸ் 4000 தொடப்போகுது இன்றைக்கி. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஏன்னா யூடியூப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும். இது இருந்தால் மானிட்டேஷன் ஆகலாம் அப்படின்னு யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கு. அதை வின் பண்ணிட்டோம்னா நம்ம மானிட்டேஷன் ஆகிடலாம். இப்போ புதுசாக வரவங்க யூடியூப்காரங்க வந்து எனக்கு யூடியூப்பை பற்றி எதுவும் தெரியாது. இந்த யூடியூப்பில் யூங்கிறது என்னன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்த யூங்கிறது நீங்கள் உங்கள் மேலே உங்கள் ஐடி இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் அமுக்குனா நீங்கள் அதில் ஒரு ரவுண்டாக வரும். அது கேலரியில் உங்கள் முகத்தை வச்சு என்னத்தையாவது ஒன்று ஒரு 15 செகண்டு 30 செகண்டு இந்த சைடில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் வீடியோனா ஃப்ரண்ட்டு, பேக் வீடியோ பேக்கு, அது மாதிரி டைம் செட் பண்ணலாம். அந்த டைம் ரெண்டாவது ஆப்ஷன் டைம் இருக்கும், 15 செகண்ட்னு எழுதியிருக்கும். அதை நீங்கள் தொட்டுக்கிட்டே இருங்க. 30 செகண்ட் 3 நிமிஷம்லாம் வரும். ஏன்னா நீங்கள் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஷார்ட்ஸ் 3 நிமிஷத்துக்கு மேலே போடணும்னா அது நீங்கள் வீடியோ எடுத்து அது வந்து லாங் வீடியோவில் போயிடும். அது என்ன, அதனால் பொதுவாக புதுசாக வர்றவங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட்ஸ் ஒரு 30 செகண்டாவது டெய்லி ஒரு வீடியோ வச்சுருங்க. ஆனால் வீடியோ வைக்கும்போது உங்கள் முகம் தெரிகிற மாதிரி உங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுங்க. சீக்கிரமாக சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த யூஸ் டெம்ப்ளேட்டு இதெல்லாம் இருக்குது நிறையா. ஒரு யூஸிங் அந்த பாட்டை எடுத்து நீங்கள் வாய் அசைக்கிறது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பொதுவாகவே உங்கள் முகம் காட்டி வீடியோ போடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஏதோ ஒரு நகைச்சுவை, ஒரு காமெடி, இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற சம்பவங்கள், இல்லை நீங்கள் சமையல் பண்ணுற இதெல்லாம் எடுத்து போடுங்க. இல்லை வெளியே மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா, மார்க்கெட்டில் எடுத்து போடுங்க. இல்லை ஒவ்வொரு கோயில், அந்த கோயில்களெல்லாம் போய் நீங்கள் எடுத்து அதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, வாய்ஸ் கொடுங்க. ரைட்டு, கிளியராக இப்படி ஏதாவது ஒன்று எடுத்துங்க. ஆனால் இன்னொன்று, உங்கள் ஐடியில் வந்து இப்போ குக்கிங்காகவே போடுங்க, சமையலாகவே போடுங்க. அதுக்குன்னு உங்கள் வாடிக்கையாளர்லாம் வந்து அந்த டயத்தில் வந்துடுவாங்க, உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. என்ன 40 செகண்டு 1 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நச்சுன்னு போடுங்க. நச்சுன்னு நீங்கள் வின் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இப்போ விவசாயம்னா விவசாயத்தை பற்றியே போடுங்க. ஓகேவா? இப்படி பஸ்ஸு போகிற மாதிரியே நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்கள பஸ், ஆனால் அந்த ட்ராவல்ஸாகவே போடுங்க. ட்ராவல்ஸாகவே போட்டிங்கன்னு வச்சுங்க, அது ட்ராவல்ஸாக பார்ப்போம். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் இருப்பாங்க, அவங்க அதை நம்மளை ரசித்து பார்ப்பாங்க. இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் லாங் வீடியோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. பார்வையாளர்கள் வந்து நிறையா வேகமாக ஸ்கிப் பண்ண லாங் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா 10 நிமிஷம் இதை பார்க்குவாங்க, 5 நிமிஷம் இதை பார்க்குவாங்க. ஆனால் லாங் வீடியோவில் நல்ல கருத்துக்களை நீங்கள் திணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து என்னன்னு பார்ப்பாங்க, உறுதியாக பார்ப்பாங்க. அது நல்ல கருத்துக்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. என்ன, ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஏதாவது நல்ல ஒரு காமெடி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிப்பாட்டி கூட பார்ப்பாங்க. என்ன, அதனால் வந்து வியூவர்ஸ் வந்து அதிகமாக வரும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில். நல்லா அது மாதிரி சப்ஸ்கிரைபரும் ஏறும் ஷார்ட்ஸ் வீடியோவில். இந்த லாங் வீடியோ என்னென்னா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் அதிகமாக கிடைக்கும். லாங் வீடியோவுக்கு எப்போயுமே வாட்சிங் ஹவர்ஸ் அதிகமாக நல்ல வீடியோவாக இருந்தால். இப்போ 4000 வாட்சிங் ஹவர்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா யூடியூப்பில். இப்போ நீங்கள் லாங் வீடியோ அப்பப்போ ஒன்று வச்சிங்கன்னு வச்சுங்க, நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு பிளேஸுக்கு போய் ஒரு கேமராவை அப்படியே நல்லா சுற்றி காமிச்சு அதுக்கு அந்த இடத்த பற்றி நீங்கள் ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கணும். என்ன, இப்போ இந்த கோயில்னால் இந்த கோயிலை பற்றி ஃபேமஸை பற்றி சொல்லுங்கள். என்ன, அதே மாதிரி இந்த குளம் எப்படி வந்தது, எப்போ உருவாகினது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த குளத்தில் எப்போ தண்ணி வரும், மழை பெஞ்சா வருமா, இதுலேருந்து அவுட்லெட் என்ன, இன்லெட்டு எப்படி வரும், இதெல்லாம் வந்து நீங்கள் முகத்தை பதிச்சு நீங்கள் வச்சு பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள். ஏன்னா அதுமாதிரி வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கணும். வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஒன்று டிம்மாக இருக்கும். அதனால் நல்லா பிரைட்டாக இது பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை அப்படியே பிரைட்டாக இருக்கணும். என்ன, யூடியூப்பில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது காப்பிரைட்டு அடுத்தவங்க இதை எடுத்து வச்சு போடுறது வந்து நோ யூஸ். காப்பிரைட் வந்துருச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்காது. உங்கள் இது சொந்தமாக யோசிங்க. ஏன்னா ஒரு டைரக்ஷன் பண்ணுற மாதிரி தானே. ஒரு 30 செகண்ட் வீட்டில் பிள்ளை குட்டியோட ஃபேமிலியோடு எடுக்கிறேன்னு வச்சுங்க, அவ்வளோதான். பிள்ளைக்கு பாடம் சொல்லி தர மாதிரி ஒரு வீடியோ கூட போடுங்க. டெய்லி பாடம் சொல்லி தர மாதிரி வீடியோ போடுங்க. இப்போ மேக்ஸ் தெரியும்னா உங்களுக்கு ஒரு போர்டை வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு மேக்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் தான். மேக்ஸு சயின்ஸ் தெரிஞ்சால் சயின்ஸை பற்றி சொல்லுங்கள்.
என்ன அதாவது அந்த சேனலில் ஒன்றுனா அந்த ஒன்று மாதிரி அப்படியே கொண்டுக்கிட்டே போங்க. ஒரு சேனலில் நீங்கள் நல்லா மானிட்டேஷன் ஆகிட்டீங்க வச்சுங்க, அதுக்கடுத்து இன்னொரு சேனல் வைக்க உங்களுக்கு ஆசை தானாக இருந்துடும். ஒவ்வொரு சேனலில் ஒன்று ஒன்று வைப்போம். அப்போ 5, 6 சேனல் வச்சிங்கன்னா வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் புதுசாக வரவங்க வந்து அந்த 5, 6 சேனலை பற்றி நினைக்காதீங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம். நான்லாம் 1 வருஷம் ஆச்சு யூடியூப்பை பற்றி சுத்தமாக தெரியாது. சும்மா அந்த பாச்சா உருண்டையை எடுக்கிறது, பள்ளி எடுக்கிறது, பூரான் எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. அதாவது எடுத்தோன்னா அந்த வீடியோ இருட்டாகவும் இருக்கும், நல்லா ஒரு தெளிவாகவும் இருக்கும். எனக்கே அது ஒரு 400 வீடியோ கிட்ட ஒன்றுமே ஏறல. ஒரு 300 பேர், 400 பேர், 200 பேர் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 1K, 2K, 3K, 5K என்ன கொஞ்சம் வருது. ஆனால் இன்னொன்று இது இப்போ ஏஐ வீடியோலாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏஐ வீடியோ யூடியூப்பில் புதுசாக அறிமுகம். அதனால் ஏஐ வீடியோங்கிறது என்னென்னா, அதாவது ஏஐ வீடியோவுக்கு நம்ம உள்ளே போகிறோம். அந்த ஓரத்தில் வந்து அந்த ஏஐ சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் தொட்டுட்டு யூடியூப்பில் ப்ளஸ்ஸை தொட்டிட்டு ஒரு இமேஜை உங்கள் படத்தை கேலரியிலேருந்து எடுத்து அதில் வச்சுட்டு நீங்கள் தொட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் மெயில் கொடுத்தாலும் சரி, இல்லை கீபோர்டில் டைப் ரைட்டிங் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி காட்டுக்கு சென்று இருந்தேன் அப்படின்னா அப்படியே உங்கள் படம் நீங்கள் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஏஐ வீடியோவில் வைப்பாங்க. ஒரு நல்ல அதுலேயே நல்ல கருத்துக்கள் அவங்க இந்த மாதிரி நான் போய்கிட்டு இருந்தேன், மக்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நான் அவங்களுக்கு நல்லது செஞ்சேன், அதையும் ஏஐ வீடியோவில் வைக்கலாம். என்ன அதனால் ஒன்றும் கிடையாது. என்ன ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஒரிஜினல் வயசு, உங்கள் ஒரிஜினல் முகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க யூடியூப்பில். ஒன்றும் இல்லை, அந்த 1000 சப்ஸ்கிரைபரு, 4000 வாட்சிங் ஹவர்ஸு 1 மாதத்தில் வர்றவங்களும் இருக்குது, 2 நாளில் கொண்டு வர்றவங்களும் இருக்காங்க, 2 வருஷம் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. என்ன தெரியாது, இதில் எந்த இதில் இருக்குதுன்னு தெரியாது. என்ன அதனால் வந்து ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சீனியர் யூடியூபர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, நான்லாம் டெய்லி சீனியர் யூடியூபர்லாம் வருவாங்க. அதில் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த சீனியர் யூடியூபர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு எப்படிலாம் செட்டிங்ஸில் ரொம்ப மெயினுங்க. யூடியூப்பில் செட்டிங்ஸ் பண்ணுறது ரொம்ப மெயின். நமக்கு தெரியாதுல்ல செட்டிங்ஸு. அதனால் சீனியர்கள்லாம் வந்து செட்டிங்ஸை பற்றி பேசுவாங்க. என்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ, அந்த லாங் வீடியோவாக போடுவாங்க அந்த சீனியர்கள்லாம். அதெல்லாம் நான் டெய்லி கேட்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அவங்கள. அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, எல்லா வீடியோக்கும் லைக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் லைக் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ அவங்களுக்கு போகும்போது அவங்களும் உங்களுக்கு லைக்கு ஷேர் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களும் செய்வாங்க. என்ன அதனால் வந்து பொதுவாக வந்து இந்த சீனியர்கள் யூடியூபர்கள்லாம் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் அவங்களெல்லாம் டெய்லி ஒவ்வொரு ஆளாக பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்ன சொன்னாங்க, யாராவது புதுசாக யூடியூப்பை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு நான் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். எனக்கு நீ அப்ளிகேஷன் எதுவுமே வரல. 4000 வாட்சிங் ஹவர்ஸு, அந்த 1000 சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வந்துருச்சு. இனிமேல் எனக்கு அந்த இதெல்லாம் வந்த பிறகு அதை நான் டைப் பண்ணி உள்ளே கொடுக்க வேண்டியிருக்கும், பேங்க் போக வேண்டியிருக்கும். அதாவது பின் நம்பர் ஒன்று வரும். யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்க நம்ம புக் எடுத்துகிட்டு பேங்க் போகணுமாலாம் ஒன்றுமே இல்லை. அவங்களே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், உங்கள் வீடியோ 1000 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க. 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா அவங்களே அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் வந்து எங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. செட்டிங்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். நான் இதை முதல் வீடியோ, லாங் வீடியோ. என்ன சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இப்போ பேச. அதான் ட்ரைனிங்கு எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம்ல, சும்மா குண்டக்க பேசக்கூடாது இல்லை. என்ன அதனால் ஒவ்வொரு வீடியோ இதில் சின்ன சின்னதாக தான் போக முடியும். 1, 2, 3, 4 இப்படி தான் போக முடியும். எடுத்த உடனே 100 அப்படின்னு போக முடியாது. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், நான் கம்பல் பண்ணலை.